ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அசரின் டைரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மின்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை ஹோட்டலில் தான் வாங்கி ட்ரை பண்ணியிருப்போம் தந்தூரி சிக்கனுக்கெல்லாம். இதை வந்து நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போ வித் தந்தூரி, கிரில், சிக்கன் 65, நான், பரோட்டா இல்லை சிக்கன் லாலிபாப்போடையும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப மினிமல். கொரியாண்டர், மின்ட், அப்புறம் கார்லிக், சில்லி, லெமன், கர்ட். இதுதான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸு. சில்லி வந்து மேலே இருக்கிற ஸ்டெம்மை மட்டும் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் தேவைப்படுதோ அவ்வளோ சில்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா சில்லியை கம்மியாக எடுத்துக்கோங்க. ஜாஸ்தியாக வேணும்னா சில்லியை ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து காரம் கொடுக்குற ஒரே ப்ராடக்ட் வந்து சில்லி மட்டும்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மின்ட்டையும் கொரியாண்டரையும் நல்லா மைன்யூட்டாக சாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது கூட அங்கங்கே லைக் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சாப் பண்ணிவிட்டு இன்னும் ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொரியாண்டரை வச்சு நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்லிக்கை வந்து பீல் ஆஃப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, பீலோட ஆட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் லெமனை வந்து ஜூஸாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை லெமன் ஜூஸாக வேணும்னா கூட நீங்கள் மேலே இருக்கிற க்ரீன் கலர் ஸ்கின்னை மட்டும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஒயிட்டோட கூட லெமனை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை அந்த பீல் ஆஃப் பண்ணி ஒயிட்டை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கர்டை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்ச கர்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா திக்காக வரும். கடையில் வாங்குகிற தயிர் ஆட் பண்ணிங்கன்னா வாட்டரி ஆகிடும். பட் எங்கே நேற்று அர்ஜென்ட்க்கு வீட்டில் செஞ்ச கர்டு இல்லாததுனால நான் கடையில் வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் செய்கிற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டோட கர்டையே ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி வந்து இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி நல்லா திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து இதை டிர் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்டை மட்டும் போட்டு நல்லா டிர் பண்ணிக்கோங்க. அப்போ கூட உங்களுக்கு வாட்டரி ஆகாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஒரே ஷாட்டில் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் சட்னி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு டிர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னி வாட்டரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாட்டரி ஆகிடும். இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். கலர் சேர்க்காமலே கலர் சூப்பராக வந்திருக்கு. ஷாப்பில் வாங்குறதுல கலர் ஆட் பண்ணுவாங்க. பட் வீட்டில் செய்கிறதுல நீங்கள் கலர் ஆட் பண்ணாமல் மின்ட்டும் கொரியாண்டர் ஜாஸ்தியாக போட்டாலே கலர் பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து நான் சிக்கன் லாலிபாப்போட ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ஏதாச்சும் சிக்கனோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஒரு 2 to 3 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.